Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. பிரியாணி எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம்ல, எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அந்த மாதிரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு படம். இது டெஃபினட்டா ஒரு குஸ்காவா இருக்காது, நல்ல பீசஸ் உள்ள, அதுவும் ஒரு தரமான 4 லெக் பீஸ். மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன், சுபாங்கியை விட்டுருங்கம்மா. கிளி ஜோசியம் சொல்கிற ஒரு கேரக்டர், திடீர் திருப்பதின்ற ஒரு கேரக்டர். இவருக்கு ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ஒரு பிலீஃப், ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா, லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா அன்றைக்கி நாள் நமக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு இவர் எங்களை அலர்ட் பண்ணுவார். அதை மீறி சாப்பிட்ருவோம், அதனால் வர்ற விளைவுகள் என்னன்றது தான் லெக் பீஸ். ஒரு பெரிய டஃப் சுச்சுவேஷன்ஸே வந்து ஆல்மோஸ்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆமாம், இப்போ ஆக்சுவலாக யூஎஸ் எலெக்ஷன் வந்து எங்கள் டப்பிங்கை அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா நாங்கள் வச்சிருந்த பிரசிடென்ட் பேர் வேறு. சுந்தரா டிராவல்ஸ், அதாவது எல்லாருமே வந்து மறக்கவே முடியாது. 2002 வந்தது, இப்போயுமே வந்து எப்போ போட்டாலுமே செரிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க மெமரிஸை. அதில் சீக்குவலில் வேறு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஷூட்டு பாதி படத்துக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காரைக்குடியில், அப்புறம் சென்னையில். ஒரே ஒரு பிரச்சனைனா நம்ம அதே பஸ்ஸு கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்படி நாங்கள் விக்ரமில் நீங்கள் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்தோம். இப்போ கூலியில் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னு சொன்னார். நான் பண்ணல, கூலியில் பண்ணல. நாங்கள் என்ன நினச்சோம், ஓகே வெதர் இட்ஸ் செல்சியூனா ஓகே, அந்த கேங் இதாகிடுச்சுன்னு. விக்ரம்ல காலி இல்லையா? வணக்கம் லெக் பீஸ் டீம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரே வைப்ரண்ட்டாக இருக்குது. பிரியாணியில் வந்து அது இல்லைன்னா நம்ம வருத்தப்படுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் இந்த படம் இல்லைன்னா எல்லாருமே வருத்தப்படும்னு நினைக்கிறேன். லெக் பீஸ் ஏன் ப்ரொடியூசர் வருத்தப்படாமல் இருந்தால் போதும். ஆஹா சூப்பர். அண்ணன் இருக்க வரைக்கும் இன்டர்வியூ ஜாலியாக போகும். அண்ணன் வந்து இப்படி தான் மேட்ச் பண்ணுவார். சொல்லுங்கள், எதுக்கு லெக் பீஸ், என்ன இருக்குது? ஏன்னா பின்னாடி ஸ்டாண்டிஸ்லாம் பார்க்கும்போது ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தவங்க அவங்கள வந்து அவங்க டான்ஸர் 4 பேர் 8 பேரை பார்க்குறாங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் இன்டர் கனெக்ட் இருக்குமான்னு தெரியல. இந்த போஸ்டரில் தான் அந்த ஒத்துமை இருக்குது, எட்டி பார்க்குறது. இது தனி சீனு, அது தனி சாங். அது ஸோ அதை ஒரு கமர்ஷியலாக கம்பைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணது தான். ஆனால் அதை பிடிச்சிட்டிங்க தம்பி, பிடிச்சிட்டோம்ல. பயங்கரமான ஆள் நீங்கள். எல்லாத்தையும் விட்டு அதை மட்டும் கேட்டீங்க பார்த்தீங்களா? இல்லை, லெக் பீஸ்னோன்னு நடுவில் அந்த டீசர்லாம் பார்க்கும்போது இன்டர்கட் மாதிரி தான் வந்து அதில் வந்து இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. திடீர்னு எல்லாருமே எப்படி சொல்கிறது, இருக்கிற எல்லா நடிகர்களுமே, காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து, குணச்சித்திர நடிகர், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கலந்து போட்டு லெக் பீஸ் வந்து எடுத்திருக்கீங்க. எப்படி உருவாச்சு அந்த ஸ்பார்க்? இது டெஃபினட்டாக ஒரு குஸ்காவாக இருக்காது, நல்ல பீசஸ் உள்ள, அதுவும் ஒரு தரமான 4 லெக் பீஸ். மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன், சுபாங்கியை விட்டுருங்கம்மா. ஸோ என்ன அப்படின்னா, நல்ல 4 லெக் பீஸ் உள்ள ஒரு பிரியாணியாக இருக்கும். பிரியாணி எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம்ல, எல்லாருக்குமே பிடிக்கும்ல. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுகரு, ப்ரெஷர் என்ன இருந்தாலும், கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் கூட விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த கதைக்கு அந்த டைட்டில் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் பத்மநாபன் சார் என்கிட்ட சொன்னதே, சார் என்னெல்லாம் கதை வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் சார்னும் போது, லெக் பீஸ்னு ஒரு கதை இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஒரு 2 கதை கேட்டேன், டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கதை வச்சுருக்கேன் சார், கேட்டுருங்க அப்படின்னு. இன்றைக்கி வேணாம், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. டைட்டில் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவர் டைட்டில் தான் சொன்னார், லெக் பீஸ்னு ஒரு டைட்டிலே நல்லா இருக்கே, அப்போ நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக கேட்டுடலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு என்னடா லெக் பீஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு டைட்டில். பட் என்ன அப்படின்னா, அவரோட சஜஷன் இது இப்படி நான் வச்சுருக்கேன், நம்ம மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். ஐயோ, இந்த கதைக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்குது. இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே இவர் தான், இவரோட கேரக்டரைசேஷன் தான். கருணாகரன் ப்ரோ என்னென்னா, பாய் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கிளி ஜோசியம் சொல்கிற ஒரு கேரக்டர், திடீர் திருப்பதின்ற ஒரு கேரக்டர். இவருக்கு ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ஒரு பிலீஃப், ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா, லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா அன்றைக்கி நாள் நமக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு இவர் எங்களை அலர்ட் பண்ணுவார். அதை மீறி சாப்பிட்ருவோம், அதனால் வர்ற விளைவுகள் என்னன்றது தான் லெக் பீஸ். ஓகே, அதான் அந்த டீசர் ட்ரெயிலர்லேயே பார்க்கும்போது கூட லெக் பீஸ் மட்டும் வேணான்னு அவாய்ட் பண்ணுவார். இல்லை, அது பயங்கரமாக இருந்துச்சு, வியர்டாக இருந்துச்சு. எல்லாரும் அதான் ஆசைப்படுவாங்க, இவருன்னு வேணான்றாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒருத்தவங்களோட நம்பர் மட்டும் கிடைக்குமா சார்? யார் நம்பர்? பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்ட ஒரு மாமியா, ரொம்ப ரொம்ப பழைய பீஸ்மா, அது மாமிமா. அழகா இருக்காங்க, எப்படிதான் பார்த்தாலும் அட்ராக்டிவா இருக்காங்க. 4 பேர்ல எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்களே. எப்படி கலர் பிடிக்குமா? கலர் என்ன கலர்? நல்ல கலரான கலர். ஆமா ஆமா, அது மாதிரி ஏதாவது மொக்க வண்டி மாதிரி தெரியல. நான் 3 பேர்ல ஓகே அப்படின்ற
என்னங்க நாட்டுக்கட்டை என்ன வச்சுட்டு ஓகேங்கிறீங்க. இல்லை இது ஒரு வித்தியாசமானது இது இருக்கு. எப்படி சார் இது மாதிரி லேடி கிட்டப்லாம் போட்டு நடிக்கணும் அப்படின்னும் போது தயக்கமாக இருந்துச்சா உங்களுக்கு? நமக்கு என்னங்க தயக்கம், லேடிஸ் கிட்ட அவ்வளோதான், இறங்கிட்டோம்னா அவ்வளோதான். என்னன்னா பண்ண வேண்டியதானுங்க. ஓகே, அவர் வந்து ஓகே உங்ககிட்ட கதை சொல்லும் போது நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்களா? என்னத்தை யோசிக்கிறது? எப்படி ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு தயக்கம் பயம் அப்படிலாம் இருக்குமே, அந்த பயமும் இல்லை தயக்கமும் இல்லை. நமக்கு கதை நல்ல கதை இருந்துச்சுன்னா ஓகே, அடுத்து இறங்கி போய் பண்ணுவோம். சார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போல இருக்கு. அதெல்லாம் எதுக்கு பயப்படணும், சினிமான்னு வந்துட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ லெக் பீஸ் கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 கால். 4 கால். 4 காலா? ஆமாம், நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்போ தான் தெரியும். உண்மையிலே 4 கால். அப்போ நான் வந்து கடைக்கு போகும்போதெல்லாம் வந்து 2 கால் தான் இருக்கு. உனக்கு கேட்குறவங்க பிரியாணி தெரியாதரமா கேட்குறீங்க. உங்களுக்கு வயசு அந்த அது வயசு இல்லை. 4 வீலர் கோழி, 2 வீலர். உங்களுக்கு வயசு இல்லை, 4 தான். அப்படி தான் கதை சொன்னாங்க. 4 ஒரு கோழிக்கு 4 கால் அப்படின்னு தான் கதை சொன்னாங்க. அதனால தான் ஓகேன்னு சொன்னேன் நான். சூப்பர். அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க, 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி. அதான் 4 பீஸ் தான். அதாவது இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கூட கன்ஃபியூஸ் ஆகல. சார் பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன 4 கால் என்னென்ன இருக்கு 4 அப்படின்னு. கால் இருக்கும், நீங்கள் பாருங்க. நானும் இன்டர்வியூ எல்லாத்தையும் கேட்டேன். சரி ஏதாவது அவங்ககிட்ட கேட்டு இங்கே வந்து டீம் கிட்ட போடுவோம், எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலியமாக நாங்கள் வந்து சேகரித்து ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டீங்க போல இருக்கு. சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். அதுக்கு தானே தேட்டருக்கு கொண்டு வரும். சிறப்பு. இப்போ மார்ச் 7ஆம் தேதி எக்கச்சக்கமான படம் வருது. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டர் மூமெண்ட் மாதிரி இருக்குமா? ஏன்னா இத்தனை படம் வருது, இதில் ஆடியன்ஸுக்கு வந்து எதை சூஸ் பண்ணி நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்களை காட்டுறது அப்படின்ற மாதிரி. இல்லை, மற்ற 7 படமும் என்ன ஜானர்னு தெரில, பட் எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய ஒரு ஜானரு. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃபு, ஆல் ஏஜ் குரூப்ஸு, ஜெண்டர்ஸ் எல்லாமே ரசிக்கிறது காமெடி இல்லையா? ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றனால கொஞ்சம் தெம்பாக இருக்கிறோம். சரி, இப்போது இதே டைமில் ஒரு மதகதராஜா மாதிரி ஒரு காமெடி என்டர்டெய்னரோ கலகலப்புமாக ஒரு படம் வருது அப்படின்னா கொஞ்சம் பேனிக் ஆகலாம். ஒர்க் நல்லா பண்ணியிருக்கோம், சின்சியராக பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம். ஓப்பனிங்கே தளபதி டைலாக்ல தான் ஓப்பன் ஆகுது. ஒய் அது சொல்லும் போது நீங்கள் தான் லைக் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பீங்களோ? ஆமாம். அப்படியா? ஆமாம், இதில் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஓகே, அந்த இதில் அது ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறீங்க, இங்கேன்றீங்க. அப்படியா? அது பார்க்கும்போது தோணுச்சு. எப்படி அது என்ன எதனால இதுக்குள்ளே வந்தீங்க? இந்த இதில் இந்த லெக் பீஸில் இல்லை, அந்த சிச்சுவேஷன் இருக்கும்ல, கனெக்ட் ஆகுறது எப்படி அது நடக்குது? இல்லை, இப்போ எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி மிமிக்ரி கோபியோட வேலை வந்து அன்னைக்கு தேவைக்கு அவனுக்கு தேவை ஒரு ₹500 தேவைன்னா போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிமிக்ரி ஷோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வியாபாரம்லாம் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது பண்ணும்போது அதில் வச்சது, அதுவும் டைரக்டரோட ஐடியா தான் அது. ஸோ அந்த வாய்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அவரை வச்சு பண்ண ஒரு வாய்ஸ், விஜய் சாரோட வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, ஹவ் திஸ் ஹேப்பன்? லெக் பீஸ் உங்களுக்கு கதை கேட்ட நரேஷன்லாம் பார்த்துக்க எனக்கு ஸ்ரீநாத் பிரதர் வந்து நரேட் பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவுட் அண்ட் அவுட் நான் காமெடி பண்ணலை. இருக்கும் படத்தில், படம் சீரியஸாக இருக்கும். இது படமாகவே ஃபன்னான ஒரு படம் தான். சரி, இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ஆஃப்டர் அப்புறம் இந்த சூதுகவுமுக்கு அப்புறம் இந்த 2 துருவங்கள் இணைறீங்களோ? இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு 7-8 படம். அதுக்கு நடுவில் 7-8 படம். இந்த காம்போ இருக்குல்லண்ணா, லைக் அடுத்தடுத்து சந்திக்கும் போது ஒரே விஷயத்த பேசுற மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி அது? இல்லை, படத்துக்கு படம் கதை வேற இல்லை. இல்லை ஜென்ரலாக பார்க்குறேன். இன் டேர்ம்ஸ் நம்ம ரெகுலராக மீட் பண்ணும்போது ரெகுலராக அடுத்து என்ன மச்சான் போயிட்டு இருக்கோம் லைஃப்ல இப்படி அப்படின்ற ஒரு டாக்ஸ். ஆப்வியஸாக ஏன்னா என்னுடைய முதல் படம் வந்து சூதுகம், அது கருணா பிரதருக்கு வந்து 3வது படமும் 4வது படமும். ஸோ அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு படத்துக்கும் இப்போ அடுத்து பண்ண போகிற படங்கள் என்ன, இல்லை இது இப்போ ரிலீஸ் ஆகாத படங்கள் என்ன, இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? அது யூஸ்வலாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு மதியில் நடக்கிறது தானே, அது இருக்குயா. ஓகே, எனி மெமரபிள் மூமெண்ட்ஸ் இந்த லெக் பீஸ் ஷூட்டிங்கில்? ஷூட்டே நல்ல ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான் இந்த ஷூட்டு. ஃபன்னாக போச்சு, ஜாலியாக போச்சு. சொல்லுங்கண்ணா, லெக் பீஸ் நீங்கள் இணைந்த தருணம். லெக் பீஸ் எனக்கு ஸ்ரீநாத் ப்ரோ ஆல்ரெடி பழக்கம். ஸோ அவர் கூப்பிட்டோன்னே கதையாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக ஒரு ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே ஒரு ஜாலியான ஒரு படம் வந்து ரொம்ப நாளாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நமக்கு ஒரு 2 hours ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஸோ அதனால் வெரி ஹாப்பி. ஓகே, வாட் யூ ஃபெல்ட்? இந்த மாதிரி கேஸ்டிங்கில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நம்மளுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குமா, இல்லை அது மாதிரி யோசிச்சிங்களா, இல்லை பரவாயில்ல டேரக்டர் கூப்பிட்றாரு நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கான போர்ஷன் வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி? இல்லை, நமக்கு மெயின் வந்து நம்ம போர்ஷன்ஸை தாண்டி கதை படம் வந்து கம்ப்ளீட் என்டர்டெய்னிங்காக இருந்ததுனால அந்த படத்தில் சின்ன ரோலாக இருந்தாலும் ஜாலி தான். ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே கிளைமேக்ஸ் வரைக்குமே நாங்கள்லாம்
ஒரு பெரிய டஃப் சுச்சுவேஷன்ஸே வந்து ஆல்மோஸ்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. அப்படியா? ஸோ ஆமாம், இப்போ ஆக்சுவலாக யூஎஸ் எலெக்ஷன் வந்து எங்கள் டப்பிங்கை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா நாங்கள் வச்சிருந்த பிரசிடென்ட் பேர் வேறு, இப்போ மாறினதுனால டப்பிங் திரும்ப பண்ணோம். ஆமா, அப்ப ஜோ பைடன் இருந்தாரு, இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ஜாலியான படமாக இருக்கும். ஓகே, ஒரு இன்ட் கொடுக்குறீங்களா? ஏன்னா எங்களுக்கே இப்போ குழப்பமா இருக்கு. என்ன 4 பேர் வேற வேற மாதிரி காமிச்சு காந்தாரா வராங்க, அப்புறம் ஒரு ரிசம்பிளன்ஸ் வருது படங்களோட இது. ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் 4 பேரும் யதார்த்தமாக ஃப்ரெண்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு போகும்போது எவ்வளோ எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக அந்த ட்ராவல் முடிஞ்சு எல்லாருக்கும் என்ன ஷேருங்கிறது தான். ஓகே, இப்போ எனக்கு கதை புரிய வருது. டஃப்பான சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து மன திருப்திக்கு டானிக் சாப்பிட போறீங்க. அந்த இடத்துல 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு பிரச்சனையில மாட்டி நடக்குதோ? ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. நீங்க கதை எடுத்துட்டு வாங்க. ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். அப்படியா சார்? ஆமா ஆமா, பரவாயில்ல சார். இல்லை சார், சொல்லும் போது நான் யோசிச்சேன், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்போதான் இவருக்கும் மாட்டாரு நினைக்கிறேன். அந்த லெக் பீஸ் கடிக்கிற ஸ்டைலே பார்க்கும்போது அதான் 4 லெக் பீஸில் ஒன்று கடிச்சிருப்பேன். 4 இல்லை, சூப்பர். அப்போ நீங்கள் தான் அந்த 4 பேர் அதானே சார்? ஆப்வியஸ்லி நீங்கள் தான் 4 பேர். ஓகே, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருக்கா சார்? லைக் சம்திங் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்ட்டு கொடுத்து இவனே மொத்த கதையும் சொல்லிட்டானா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? நீங்கள் ஆக்சுவலாக சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க எங்களை இன்டர்வியூ பண்றீங்களா இல்ல நாங்க உங்களை இன்டர்வியூ பண்றோமா அப்படி? இவன ஜோசி இவர் தான் அந்த பார்ட் டைம் திடீர் திருப்பதி மாதிரி ஜோசியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இல்லை சார், இப்போ பொதுவாக ஒரு படம் வருது, நம்ம இவ்வளோதான் நம்ம வந்து ப்ரொமோஷன் ஸ்டன்ஸ் பண்ணாலுமே மக்கள் அதை பார்த்துட்டு திருப்தி ஆகுறாங்களோ ஆளையோ ஒரு சில கமெண்ட்ஸை பண்ணி ஈஸியாக கடந்து போயிடுறாங்களோ ஒரு படத்தை. அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு செக்டர் அப்படிதானே இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒரு அதிகபட்ச கோல் என்னவா செட் பண்ணுவீங்க? இப்போ லெக் பீஸ் எடுக்கிறோம், இது அதிகபட்ச கோல் இந்த பீப்புளை கவர் பண்ணும், இல்லை இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆனால் போதும்னு நினைப்பீங்களா, இல்லை எப்படி அது இருக்கும்? இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன டார்கெட்னா, ஒரு தேட்டருக்கு ஜனங்களை எப்படி உள்ளே வர வைக்கிறது ஃபஸ்ட்டு அஜெண்டா. அதுக்கப்புறம் அதை எப்படி ஹோல்டு பண்ண வைக்கிறது, இந்த 2 மணி நேரத்தை எப்படி அவங்கள டயர்டாக்காமல் என்கேஜ் பண்ணுறது, இதெல்லாம் தான் நான் க்ரைட்டீரியா ஒரு படம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ரைட் ஃப்ரம் த டைட்டில்லேருந்து, டிசைன்லேருந்து, டீசர்லேருந்து, ட்ரெய்லர்லேருந்து, சாங்ஸ்லேருந்து, மியூசிக்லேருந்து, கண்டென்ட் ப்ளஸ் ஆர்டிஸ்ட், இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி டைட்டில் என்னடா இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்றாங்க. இப்போ லெக் பீஸ் அப்படின்னா என்ன லெக் பீஸ் அப்படின்னா, ஏதோ டைட்டில் விஷயத்தில் ஒரு இருக்குது. இது என்ன, இது நிறைய பேர் கேட்டாங்க இந்த டிசைனை பார்த்துட்டு. ஒரு லெக் பீஸ் இருக்குது, ஸ்டார் 4 இருக்குது, ஒரு நோட் இருக்குது, அப்புறம் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, என்ன அது அதில் அப்படின்னு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி. ஸோ ஒரு ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்து எண்டு வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஒரு க்யூரியாசிட்டி பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணி அவங்கள உள்ளே வர வச்சு, அதுக்கப்புறம் இந்த 3 நாள் தாண்டணும், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தாண்டணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அது புல் ஆகணும் அப்படின்றது தான் டார்கெட். அதுக்கு யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். அதான் அது நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஓகே, வல்லவனும் புல்லும் ஆயுதம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, அது ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டிகேட். ஏன் அந்த கேப், அவ்வளோ கேப்? இல்லை, அது என்ன அப்படின்னா, நீங்கள் அது ஒரு இந்த படம் கமிட் ஆன ப்ராசஸ் அப்படின்றது நான் 22ல் கமிட் ஆனது. பட் இப்போ வந்து 25ல் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பேசி உங்களுக்கு தெரியும், ப்ரொடியூசர்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரமாக நவுத்த மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் மணி சாரும், அவர்கிட்ட பேசி கேட்டு, அவர் என்னோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து, என்ன உங்களுக்கு சொந்த வீடு கார்லாம் இருக்குதா, இதெல்லாம் வந்து கேட்டு இல்லை மீட்டிங்கு என்ன. ஸோ என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ பார்த்தேன், சொன்னார் இந்த மாதிரி நான் விஜய் சார் ஃப்ரெண்டுனாரு, அவரை பார்த்துருக்கேன், ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி வல்லவனுக்கு புல்லாமா இது மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதை கேட்டிருந்தேன். சரி ஓகே, இப்போ கதை என்ன கதைன்னாரு, கதாசிரியரை கூப்பிட்டு வந்தார், ஒரு கதை சொன்னார். ஸோ அதில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கதை பிடிக்காமல் போயிடுது என்ன. அதுக்கப்புறம் திருப்பி வந்து உடனே டிசைட் பண்ணோம், ஐயோ இந்த கதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு 3 மாதம் கழிச்சு தான் சொன்னேன் நான். ஆமாம், அதாவது ஷூட்டிங் போகிற டயத்தில் நான் சொன்னேன் இந்த கதை. ஆனால் என்னென்னா 2022ல் நாங்கள் மீட் பண்ணி வேற ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 2 பேரும் பண்ணுற மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஜானர், அது 2 நாளாக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 23ல் கதை கேட்டு இது ஓகே பண்ணி, அப்புறம் இவ்வளோ பேர் அசம்பிள் பண்ணி இதை முடித்து, கிட்டத்தட்ட இந்த ஃபிலிமுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனை அவ்வளோ பேர் டப்பிங் பண்ணணும், இவ்வளோ லேயர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனே 1 வருஷம் ஆகிடுச்சு. டப்பிங்க்கு மட்டுமே, ஷூட்டிங் கூட நான் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கூட சேர்த்துட்டேன் அண்டர் ரூஃப்.
பட் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி டப்பிங் பண்ணுறதுக்கு, அந்த டப்பிங்கில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, இப்போ ப்ரோ சொன்னார்ல பென்லேடனை ட்ரம்ப்னு மாற்றணும், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ஜோ பைடன் நானே ஸோ shocked. சாரி நானே ஷாக்கு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கனால அதெல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2025 ஆயிடுச்சு. ஓகே, அதாவது இந்த டீம் நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரையும் அண்டர் ரூஃப் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் எப்படி நீங்க சமாளிச்சீங்க? எல்லாம் சேர்ந்தாங்கன்னா மொத்தமா உங்களை கலாய்ச்சிடுவாங்க, அந்த மாதிரி செட்டா இருப்பாங்க எல்லாருமே. அப்படி இல்லை, எல்லாம் ஜாலியாக இருக்கும். வி ஹேட் த லைட்டர் மூமெண்ட்ஸ், பட் ப்ரொஃபஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. இப்போ சீனு அப்படின்னு வரும்போது கரெக்டாக அவங்கவுங்க கேரக்டரில் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, நான் என்ன ஸ்கோர் பண்ணுறது, அவர் என்ன ஸ்கோர் பண்ணுறது, இதில் ஓகே ஒரு 2 பக்கம் டயலாக் இருக்குது ஒரு சீனுக்கு அப்படின்னா, இதில் நான் என்ன ஒரு சின்ன பஞ்ச் போடுறது, அவர் என்ன ஒரு பஞ்ச் போடுறது, இவர் என்ன, இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமே தவிர we didn't have any hardship or hard moments. It was எல்லாமே ஃபன் மூமெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் மூமெண்ட்ஸ், அவ்வளோதான். சூப்பர். ஓகே, அண்ணங்கிட்ட இருந்து போயிடலாம். ஆனால் இப்போ லெக் பீஸ் தாண்டி அடுத்து நிறைய ஆஃபர்ஸ், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பாக சுந்தரா ட்ராவல்ஸ், அதாவது எல்லாருமே வந்து மறக்கவே முடியாது. 2002 வந்தது, இப்போயுமே வந்து எப்போ போட்டாலுமே செரிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க மெமரிஸை. அதில் சீக்குவலில் வேறு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஷூட்டு பாதி படத்துக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு காரைக்குடியில், அப்புறம் சென்னையில். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம அதே பஸ்ஸு கொண்டு வந்தாங்க. ஆமாம், அதே பஸ்ஸை ஓட்டவும், அந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு வந்து அந்த பஸ்ஸே ஓட்டுனா கஷ்டம்தான். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சில போர்ஷன்ஸ்லாம் கேமரா டிஓபி வந்து ஃப்ரண்ட்லேயே இருப்பார், ஸ்டியரிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸ்டியரிங் பின்னாடி இன்னொரு ஸ்டியரிங் போட்டாங்க, அதை வச்சு விளையாண்டேன். அது ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை, டிரைவர் கண்ட்ரோல் இருக்குது. ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ முடிஞ்சதுன்னா ஷுட் கம் சூன். இல்லை, இப்போ அதில் வந்து எலி மேட்டரு, எலியை பார்த்து வடிவல் செட்லாம் பண்ணுறது, அது மாதிரி இதில் ஏதாவது போனீங்க? நிறையா இருக்குது. ஆமாம், இதில் எலி மட்டும் இல்லை, நிறையவே இருக்குது. ஐயோ, ஆமாம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் ஷூட்டிங் நிறையா இருக்குது, அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எப்படி தான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து இன்டர்நெட் நாளையெல்லாம் போயிட்டு இருக்கு, அது பார்ட் 2 சீக்குவல் அது எடுக்கிறாங்களா? இன்டர்நெட் நாளை 2 தெரியலங்க. ஓகே, பட் ஆனால் அதோடைய அப்புறம் இதெல்லாம் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. அடுத்து வர்றது வாவாதியார், அப்புறம் ரெட்ரோ. வாவாதியாரில் வேறு 2 பேரும் நடிக்கிறீங்க வேறு. சூப்பர். அதை பற்றி அது ரெட்ரோவுமே வந்து நிறைய என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு நடிகருக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்தாலே எல்லாருமே வந்து கதை முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டேக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அகெயின் மாதிரி சார் என்ன சார் கொஞ்சம் முன்னாடி வந்தானே என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ரெட்ரோ அப்படின்னும் போது ஓகே எல்லாருமே வந்து அவ்வளோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து இவரோட மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு. அதில் நீங்கள் ஒரு பார்ட். ரெட்ரோ எனக்கு கார்த்திக் சுப்ராஜோட 4th 5th ஃபிலிம், சூர்யா சாரோட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஃபேன், சாரோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்ததை விட ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. செட்டில் ஷூட்டிங்காக இருக்கட்டும், அட் த சேம் டைம் அவரோட காக்கா டைம்லேருந்து எடுத்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் நாங்களாம் ஒரு போட்டில் தான் போவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ அப்போ ஃபுல்லாக பேசிட்டு வருவார். மௌனம் பேசியதே, காக்கா இந்த ஷூட்டிங் அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்தார். ஸோ ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சாரோட ஒர்க் பண்ண. ஓகே, அதோட கோர் லைன் என்ன சார்? எதுவும் பயங்கரமாக சொல்கிறாங்க, அவர் ஜெயிலுக்கு போகிறேன்றாரு, வரேன்றாரு. கதை டீட்டெயில்ஸ் சொல்கிறது ஒன்று, நீங்கள் டேரக்டர் இன்டர்வியூ எடுங்க. எப்படியும் அவர் எப்படியும் ஸ்டார்ட் ஆகிடுமே, ஏப்ரலில் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். அதாவது அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து சூஸியாகவும் இருக்குது, பயங்கரமாகவும் எப்படி சொல்கிறது, நச்சுன்னு கரெக்டாக ஃப்ரேமாக மாற்றுற மாதிரி இருக்குது. எப்படி அது? ரிலீஸ் ஆர்டர்லாம் நம்ம கையில் இல்லை, பட் அதுவாக வந்த ஆர்டர் தான். ஸோ ஹாப்பி. அடுத்து வைபவோட பெருசு படம் 14th வருது. அப்புறம் அதுக்கப்புறம் வாவாதியார், ரெட்ரோ, இன்னும் விஷ்ணு விஷாலோட ஆரியன், ஓவேந்தன் பேபி. 2025 ஒரு பிளாஸ்டாக இருக்குது. ஜெயம் ரவி சாரோட அடுத்த படம் பண்ணுறீங்க. ஸோ நிறைய மொமெண்ட்ஸ், ஹாப்பி மொமெண்ட்ஸ் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. 2025 எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே இந்த படம் 3வது மாதம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு போனஸ். அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 2 படம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரவி, அதுக்கப்புறம் ரவி ப்ரோ, பிரபு சாலமன் சார் படம், அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்னோடய டைரக்ஷனுக்கு உண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 2 படம் நடிக்கிறது ப்ளஸ் 2 படம் நானே டிசைன் பண்ணுறேன், அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரைங் டு கீப் மை கேலண்டர்ஸ் ஃபுல். ஓகே, இது மாதிரி தொடர்ந்து இப்படி ஓடிட்டே இருக்கும், ஆக்குபைடாக இருக்கும்போது சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய கேங்கோட மறுபடியும் ஒரு ரீயூனியனு இல்லை மீட்டப்பு அது மாதிரிலாம் யோசிப்பீங்களா? இல்லை, டெஃபினட்டாக. இது இப்போ ப்ரொஃபஷன் இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோட பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறதோ இல்லை மீட் பண்ணுறதோ, அவங்களோட ஹேங் அவுட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு சந்தோஷம். ஸோ அது இல்லாத போது இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறது அப்படின்றது தானே.
படங்கள் நல்ல படங்கள் பார்க்குறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு கிளப்புக்கு போய் சோஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது தானே. அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் ப்ரொஃபஷனுக்கு கொடுத்துட்டு மற்ற இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நிறைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும். அண்ட் லாஸ்ட் மீட்டப் எப்போண்ணா தளபதி என்ன கூட எல்லாம் கேட்க சொன்னாங்க போகும்போது எப்போ நடந்துச்சுன்னா அவ்வளோ இருக்க பேசுனது பிஸியில் இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆண்டு முடிஞ்சதில்ல, ஃபஸ்ட் ஆனிவர்சரி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் பேசினேன். மீட் பண்ணது வந்து Jan 26 நம்ம மீட் பண்ணேன். லாஸ்ட் ஜான்வரியில் மீட் பண்ணேன். அவர் அங்கே அசூர் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஐ ஹேட் அ 1-to-1 நல்ல பர்சனல் டைம். ஐ ஹேட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடச்சிது. என்ன கான்வர்சேஷன் அபவுட் எப்படி ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் மாஸ்ட் எல்லாத்த பற்றியும் பேசுவோம். என்னோட சைடில் என்ன நடக்குன்னு கேட்பாரு, அவர் சைடில் என்ன நடக்குன்னு உலகத்துக்கே தெரியும். பட் இருந்தாலும் பர்சனலாக சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் அவர்கிட்ட கேட்பேன். என்ன நடக்குது, லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எல்லாத்த பற்றியும், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசிக்குவோம். அப்புறம் போன வருஷம் இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லாம் நடந்தது அவர் வீட்டில் தான், அவர் ஹோம் தியேட்டரில் தான் உட்காந்து அவர் கூட தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வைப் அப்போல்லாம் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் 69 அடுத்து 70, 71 போக வேண்டியதுதானே ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அவருடைய டிசிஷன். இல்லை அது நான் கேட்டது வில் பி மிஸ்ஸிங் யுவர் டான்ஸு ஃபைட்டு என்னம்மா அப்படின்னா, சரி ஒரு விஷயம் வந்து பண்ணணுன்னா சில விஷயங்கள் இழந்து தானே ஆகணும் அப்படின்னு. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்றதுல. ஸோ லெட்ஸ் சி, காலம் தான் பதில் சொல்லணும். அவர் எது செஞ்சாலும் சூப்பராக செய்வார், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் எப்பயுமே லைக் யதார்த்தமாக சில பேர் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ரிலேட்டபுளாக இருக்கும். சில பேர் பேசினா நம்மளேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய நீங்கள் பேசுறதுலாம் கட் வீடியோஸாக பார்க்கும்போது வந்துட்டு ஆமாம்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அங்கேருந்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னு. அது எப்படி நிறைய உங்களை வந்து எப்படி சொன்னது, அந்த பக்குவப்படுத்துறதா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை பக்குவப்படுத்துனதா இல்லை லைக் நான் இல்லை இது இப்போ இந்த கொஸ்டின் வரும்போதே என்னையே வேறுபடுத்தி பார்க்கணுன்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. நீங்களும் நானும் மனுஷன் தானே, சராசரி வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் இவங்க தான் இதை பற்றி பேசணும், இவங்க பேசுறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் லைஃப்பும் என் லைஃப்பும் சேம் தான். நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து ஒரு பொருளுக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்களோ அதே பெட்ரோல் ரேட்டு தான் நானும் கொடுத்து போடுறேன். இதில் எது வந்து என்னை முன்னிலைப்படுத்துது, மேபி என்னோட ப்ரொஃபஷனா எல்லா இடத்துலையும் இப்படியே இருப்பேனா இல்லை, எங்கெங்கே எதை பேசணுமோ இல்லை எங்கெங்கே படங்கள் காட்டணுமோ அங்கங்கே காட்டுற வித்தியாசம் இருக்குல்ல. அது நீங்கள் நாளாக நீங்கள் பார்த்துப்பீங்க. இதை நீங்கள் சில இடங்களில் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரேன் அவர் கையால் தான் சாப்பிட்றாரு, அவர் காலால் தான் நடந்து போகிறாரு அப்படின்ற இந்த கான்செப்டை ஒழியணும்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, வேறு எப்படி இருக்கிறது? எல்லா டைமுமே என்ன கோட் சூட் போட்டால் உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதுவும் ஏன் போடுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ சிம்பிள்ன்றது வேறு, பெரிய ஆட்கள் சிம்பிளாக இருக்கணும். நேச்சராக இவன் இதுதான் அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு மிகைப்படுத்தி பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களுடைய கேரக்டர்ஸில் இருக்குல்ல, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நரேட் பண்ணுறாங்கன்னா அந்த சூசிங் ஸ்கிரிப்ட் இருக்குல்லண்ணா, அது எப்படி நீங்கள் அழகாக ப்ராப்பராக உங்களை பிளேஸ் பண்ணிக்கிறீங்க? அகெயின் இது வந்து நான் டைரக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க பார்க்குற விஷயந்தான் அது. செகண்ட், எனக்கு கதை பிடிச்சிருக்கான்னு ஒன்று பார்ப்பேன். இதுக்கு நான் ஃபிட் ஆவனா, போயிட்டு எனக்கு வராத ஒன்றத்தை நான் போய் அங்கே பண்ண முடியாது. அது தேவையில்லாத ஒன்று. அன்ஃபிட்டுன்னு நானே ஃபீல் பண்ணிட்டேன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபெயிலியர் தான். அது பண்ண முடியாது. ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து இப்போ நான் அது எப்படின்னா, நான் கொஞ்சம் எடுத்த உடனே ஓகேங்க நான் இதை பண்ணிடுறேங்கலாம் இல்லை. கொஞ்சம் நானும் கோத்ரூ பண்ணி பார்ப்பேன். இதனால் முடியுமா, முடியாதுன்னா சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை இது நான் இல்லை, அது பியூர் பச்சை ஃபேக், அது நான் கிடையாது, இது நான் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிற படங்களும் நிறைய இருக்குது. ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நம்மளுக்கு அன்ஃபிட் நம்மளுக்கு வராதுன்னா நம்ம வேணான்னு சொல்லுவேன். சில பேர்லாம் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணி உள்ளே போகணும். அது வந்து எப்படின்னா, நீங்கள் இங்கே எப்படி முயற்சி பண்ணி பார்த்து நான் சொல்ல வர்றது எப்படின்னா, நான் ஏற்கனவே பண்ணதாகவே இருக்கும், அதை திரும்ப பண்ணுற ஒன்றா இருக்கும். சேலஞ்சிங் வேறு, அன்ஃபிட்டுன்றது வேறு. நான் இந்த ரேஸுக்கு தகுதியானவனா அப்படின்றத நான் வச்சு பார்ப்பேன்ல. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லைன்னா நான் அந்த ரேஸுக்கு ஓடுறது பேர் விடாமுயற்சி இல்லை, வீண் முயற்சி. அதுக்கு நான் ஓடக்கூடாது. எனக்கு இது சுத்தமாக இது என்னென்ன, இது எப்படி ஆடணும், இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாமல் நான் அது உள்ளே போகிறதுன்றது. கற்றுக்கிட்டு வேணா கூட நான் போகலாம். நான் கற்றுக்கிட்டு போய் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வந்து ரேஸ் கிடையாது, இது ப்ராக்டிஸ்ன்னு வேணால் நான் ட்ரை பண்ணி பார்ப்போமே தவிர, நான் ரேஸுக்கு எனக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் நான் உட்காரக்கூடாது. அது தப்பு. அது இன்னொரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ரேஸரை வந்து நீங்கள் ஒதுக்குறதுக்கான இடமா மாறிடும். அண்ட் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய டேரக்டர் கூட நம்ம வந்து இணைஞ்சு பண்ணுறோம். அடுத்து அவர் இந்த இயக்குனர் வந்து வேற ஒரு பெரிய நடிகர் கூட இணைகிறாங்க. இப்போ நம்ம அந்த வாய்ப்பு கேட்கும் போது அதே மாதிரி தான் இயங்குமானா, இப்போ முன்னாடி நம்ம படம் பண்ணோம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி வாய்ப்புகள் நடக்குதா இல்லை லைக்? அந்த மாதிரியும் நடக்குது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான்
அப்படி நான் கேட்டதில்லை. ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்களாவே கூப்பிட்டுருவாங்க, நெக்ஸ்ட்டு நீ வா, நீ இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கேட்குறதும் தப்பும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லையே. ஏன்னா இப்போ இந்த இடத்துல அவங்க அதை தானே போய் கேட்க முடியும். அவங்களுக்கான ஆஃபீஸ் இதுதான். ஏங்க எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு அவங்க கிட்ட தானே போய் கேட்டாகணும். ஓகே, அப்படி நாங்கள் விக்ரம்ல நீங்கள் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்தோம். இப்போ கூலியில் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னு சொன்னாரு. நான் பண்ணல கூலியில். பண்ணல இல்லை, நாங்கள் என்ன நினச்சோம், ஓகே வெதர் இட்ஸ் எல்சியூனா ஓகே அந்த கேங் இதாச்சுன்னு. நான் விக்ரம்ல காலி இல்லையா? அதுதான் இல்லை, இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் இல்லை, அதனால ஸ்டாண்ட் லோன் அப்படின்னும் போது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். இல்லை பண்ணல, ஏதோ ஒரு டாக்ஸ் போச்சு அது மாதிரி. இல்லை போவே இல்லை. ஓய்னா இப்போ சூப்பர் ஸ்டார் கூட நம்ம நேரில் நீங்கள் ஒரு வாட்டி மீட் இல்லை, பண்ணி. எனக்கான மற்ற படங்களும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் ரோல்ஸாகவும் கொஞ்சம் முக்கியமான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதால அதில் கொஞ்சம் போவோம். வாட் நெக்ஸ்ட்னா? நெக்ஸ்ட் எனக்கு ரிலீஸ்க்குனா இப்போ 7th லெக் பீஸ் இருக்குது. முடித்த படங்கள் ஒரு 9 படங்கள் இருக்குது. டீசல், டிஎன்ஏ, பாவாதியார், மாஸ்க், தென் இன்னும் 2-3 படம் ஏதோ ஒன்று இருக்கு. நிறையா எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி மேன், அதாவது பையன் கூட இருக்கிற மாதிரி ரொம்ப லவ்லியான பிக்ஸ்லாம் நான் வீட்டில் என் ஒய்ஃப் பண்ணுறேன். அப்படியா? சூப்பரா இருக்கு. அப்படியே அழகா ரொம்ப ப்ரைவேட் பர்சன் நான். என் ஒய்ஃப் வந்து ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, தப்பு இல்லை. பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது எப்படி நான் பையன் கூட இருக்கும்போது தான் சில பேர் சொல்லுவாங்கல்ல, லைக் ஒரு வாட்டி நம்ம இவ்வளோ ப்ரெஷரில் போனாலுமே பையன் கூட இருந்தால் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் மொமெண்ட்ஸ். ஆமாம், அதுதான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்பா நினைச்ச படத்துல உனக்கு பிடிச்ச படம் எதிர்வா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அவன் அப்படி இல்லை, அவன் ஆனால் திடீர்னு அவனுக்கு இந்த நான் எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு நாள் சும்மா துப்பாக்கி எடுத்துட்டு என்கிட்ட அந்த வீடியோ கூட இருக்கு, துப்பாக்கி வச்சிருக்கேன் சிரிக்கிறேன்னா, நான் அப்படியே ஓகே அடுத்த ஜென்ரேஷன் பேசுதா அப்படின்ற சந்தோஷமா இருந்தது எனக்கு. அவன் ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, அக்கா கிட்ட தான் சொன்னீங்களா என்னம்மா அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி விடுறியா வீட்டில் பார்க்குறான் அவனா பார்த்து. இப்போ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட, குட்டி பசங்க கிட்ட நம்ம எதுவும் சொல்லலாம், அவங்க கையிலேயே அந்த ஃபோனு அது இது நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஒழிச்சு வச்சிங்கனாலும் டிவி பார்க்குறாங்க, இருக்கிற ஏதாவது ஒரு டிஜிட்டலில் விஷுவல் இதில் அவங்க வந்து பார்க்க தான் செய்கிறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு தெரியுது, ஆப்வியஸாக தெரியுது. ஓகே, உங்களை பார்த்து புறாம்பற ஒரு விஷயம்னா, உங்களுக்கும் யோகி பாபனுக்கும் ஒரு நட்பு. அதாவது ஸ்டேஜில் வந்துட்டு அவார்டு வந்து அவருக்கு நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அவர் மேலே இருப்பார், வாட அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பிட்டு உரிமையான அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நட்பெல்லாம் அமையது பெரிய விஷயம். லைக் ஒரு நட்பு எப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, உங்கள் கேங்லாம் சேர்க்கறது இல்லை, ஒரு ஆள் சேர்த்தாலுமே நம்ம லைஃப்லாம் கூட தொடர்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நட்புலாம் எப்படி அமையுது சினிமா அப்படி? அது நம்ம அதுதான், அது நீங்களே சொன்ன மாதிரி தான், அது அமையும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அமைச்சிக்கலாம் முடியாது, அமையும். அது நீங்கள் அமைச்சிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கூட அது எவ்வளோ நாள் உங்களுக்கு ட்ராவல் ஆகும்லாம் தெரியாது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் நண்பர்களாக இருந்துட்டிங்கன்னா ஓகே. அங்கே வந்துட்டு நீ பெரிய ஆக்டர் ஆகிட்டியே, நீ இன்னும் ஒன்றும் பண்ணலேன்ற டாக்ஸ்லாம் வந்ததுன்னா அங்கே ஒரு விரிசல் வரும், அது மூலமாக பிரிஞ்சே போயிடுவாங்க. ஓகே, நட்புக்குள்ளே ப்ரொஃபஷனல் கொண்டு வரக்கூடாது. கண்டிப்பாக வரக்கூடாது. பயங்கரமான நிறைய இந்த வாழ்க்கை தத்துவங்கள் பாடங்கள்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. கோட்ஸ்க்கு எழுதிங்களா? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் அது. அதாவது நிறைய இப்படி தான் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல நாலேஜபிளான டீம், பயங்கர ஸ்டஃப் உள்ள டீமை வச்சு லெக் பீஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வேறு ஏதாவது இதே டீம் வச்சு ரீயூனைட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க? இப்படி தான் அண்ணன் ஒரே லைனில் முடிச்சுடுவார் எல்லாத்தையுமே. என்ன பேசினாலும் அதான் உண்டு. இல்லை அண்ணன் ஏதோ சொல்ல வந்தார், சொல்லுங்க. இந்த மந்த் இன்னொரு ஸ்கிரிப்ட் கேட்க சொல்லியிருக்காரு. ஓ, அதுக்கு ப்ராசஸ் பண்ண ரெடி ஆகிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் லெக் பீஸை பற்றி? அதான் 4 லெக்கு அவ்வளோ, அதில் எதுவும் ஒன்று. உங்கள் ரோலை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் அதான் பண்ணுறேன். நீங்களும் அதான். இப்போ எனக்கு கொஞ்சம் ஜெராக இருக்குது. ஓகே, இல்லை உங்களுடைய இன்னும் எலாபரேஷனா, இப்போ நீங்கள் தான் வந்து அந்த கேங்குக்கு தலைவராக இருப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒருத்தர் கீழே அப்படி ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை, அங்கே தலைவரே இல்லையே, கீழே யாருக்குள்ளேயும் கீழேயும் ஒர்க் பண்ணுறது இல்லையா? ஒரு ரோலெக்ஸ் லெவலில் இல்லை, இந்த 4 பேரை வழி நடத்தணும்ல, அது மாதிரி. இது யாரையும் வழி நடத்துறது இல்லையா? ஆமாம், யாரையும் வழி நடத்துறது இல்லையா? அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ணனை வந்து லைக் ஒரு கதை சொல்லி அவர் ஓகே பண்ண வச்சு படம் நடத்துறது பெரிய டாஸ்க்கு. இப்போதான் புரியுது. ஒரு கேள்விக்கு 10 பதில் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாரு, நம்மளே கொஞ்சம் செதறோம். லைக் அடுத்து என்னண்ணா, வாட் நெக்ஸ்ட் உங்களுக்கு? அடுத்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே சரி, அடுத்து சொல்லுவேன். அந்த படம் அடுத்து இருக்கு சிறப்புண்ணா. ஸோ லெக் பீஸ் திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி திரைக்கு வருது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. லெக் பீஸ் மாஸ் சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.